காதல் 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 இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்னடா ஸ்வேதா இன்னுமே இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க, எப்படி இருந்தாவது நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அர்ஜுனா நான் அதுவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு முடிவோடு இருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரோட லவ்வுமே ஒன் சைடாக மட்டுமே இருக்கே தவிர்த்து டூ சைடாகவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் எப்படி திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்ற புரிதலே இல்லாமல் இருக்காங்க ஸ்வேதா. ஆனால் அர்ஜுன் எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணால் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும், கண்டிப்பாக வாழவே முடியாது அப்படின்னு அர்ஜுன் கரெக்டாக தான் இருக்காங்க. ஸ்வேதாவோ சின்ன வயசுலேருந்து நான் 13 வருஷமாக அர்ஜுனை காதலிக்கிறேன் அப்படின்னு அர்ஜுன் கிட்ட சொன்னாலும் உன்னோட லவ் 13 வருஷமாக இருந்தாலும் ஆனால் நான் அவன் மேலே விருப்பமே படலை, நான் இப்போ மதுவை தான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் அப்படின்னு அர்ஜுன் வெளிப்படையாக தன்னோட காதலை மது மேலே தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஸ்வேதா என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு நீ வேணும், உன்னை நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படி இந்த மாதிரி ஸ்வேதாவும் முடிவோடு இருக்காங்க. அர்ஜுனா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு நினச்சி தன்னோட அப்பா கிட்டேயே நான் எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு முடிவோடு இருந்து தன்னோட விருப்பத்தை கரிகாலன்ட்ட சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஸ்வேதாவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் மதுவை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாரு. என்னது நீ காதலிக்கிறியா? உனக்கு தான் என்னை பற்றி தெரியுமே, காதல்ன்ற வார்த்தையே நம்ம குடும்பத்தில் பிடிக்காது, அதுவும் முக்கியமாக எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம் நீ எப்படி ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லுவேன்? நீ காதலிக்கிறேன்னு சொன்னோன்னே உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பேனா? இங்கே பாரு, நான் சொன்ன மாதிரியே ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராகி மடமேடைக்கு வர்றதுக்கு வழியை பாரு, இல்லையா உன்னை பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணிடுவேன் அப்படின்னு கரிகாலம் மிரட்டுறாரு. இதை கேட்டதுமே அர்ஜுனும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் மதுவை தான் கல்யாணம் பண்ணுவேனே தவிர்த்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா இது என்னோட கல்யாண வாழ்க்கை, நான் தான் அவளோட சேர்ந்து வாழ போகிறேன். அப்படி இருக்கும்போது நான் ஒருத்தரோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணும்போது அந்த பொண்ணு எனக்கு பிடிச்ச பொண்ணாக இருந்தால் உங்களுக்கு என்ன இருக்குது, கடைசி வரைக்கும் நாங்கள் சேர்ந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா எனக்கு மதுவே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் வழியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கேட்டாலும் நீ என்னடா ரொம்பவே ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, நான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் பேச்சை கேட்குறதில்ல மதிக்கிறதில்ல, அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு அறவிடுறாங்க அர்ஜுனை. இதுக்கு பார்த்ததுமே இங்கே சரண்யா ரொம்பவே பயந்து போகிறாங்க. அர்ஜுன் அப்பா சொல்கிற மாதிரி கேளுடா, வேற வழியே இல்லைடா, அப்பாவும் நீ சொல்கிறத கேட்கலன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக உன்னை அடிச்சே கொண்டு வருவாடா, என்னால் அதை தாங்கவே முடியாதுடா, நீ எனக்கு பிள்ளையாவது எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரண்யாவும் அர்ஜுன் கிட்ட ரொம்பவே கெஞ்சவும் ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட அம்மா அழுகிறத பார்த்துட்டு அர்ஜுன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இனி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னா வேற வழியே இல்லை அம்மா, நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறேன், என்னால் முடியாதுமா, ஆனால் இருந்தால் இன்னும் எனக்கு மணமேடைக்கு போகிற வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது, மணமேடையில் உட்காந்து நான் ஸ்வேதா கழுத்தில் கட்டுறது வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீ எப்படியாவது மதுக்கிட்ட பேசி அவளும் என்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு வார்த்தை சொல்லிட்டானா இங்கேயே மணமேடையில் வச்சு நான் ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டுருவேமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அர்ஜுனும் பிடிவாதமாக தன்னோட முடிவில் இருக்கார். இதை கேட்ட சரண்யாவும் சரிப்பா வேறு வழியே இல்லைன்னு நீயும் சொல்லிட்ட, உன்னோட முடிவு இதுதான் இருக்கும்போது ஒரு அம்மாவா உனக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன், இதுக்கு மேலே இந்த இருக்கிற டைம் இவ்வளோதான் இருக்குன்னா இந்த டைம்லையாவது ஏதாவது மாற்றம் நடக்குமான்னு நீ எதிர்பார்க்குற மாதிரி அதுக்கானது எல்லாத்தையும் நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்யாவும் மதுவை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க. சரண்யாவும் மதுக்கிட்ட போய் மது உங்ககிட்ட தனியாக பேசணும், கொஞ்சம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி, என்ன பேசணும் அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாருமா மது, உனக்கு எல்லாமே தெரியும், அர்ஜுன் உன்னை தான் காதலிக்கிறான்னு, அவன் உன்னை எவ்வளோ தூரத்துக்கு காதலிக்கிறான்னு எனக்கு தெரியும், ஒரு பெத்த அம்மாவா இவ்வளோ தூரம் அவனை பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன், உன் மேலே எவ்வளோ தூரத்துக்கு உயிராக இருக்கேன்னு எனக்கே நல்லா தெரியும், அப்படி இருக்கும்போது நீ கொஞ்சமாவது அவனோட காதலை ஏற்றுக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கலாமே, ஏம்மா இப்படி இருக்கா பிடிவாதமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரண்யா கேட்க அப்போ தான் சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் சொல்கிற மாதிரி அர்ஜுன் மட்டும் என்னை காதலிச்சா போதுமா, நான் காதலிக்க வேணாமா, எனக்கு அர்ஜுனை பிடிக்கவே கிடையாது, அப்படி இருக்கும்போது நான் என்ன பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மது. இதை கேட்டதுமே சரண்யா இல்லைம்மா, இப்போ வரைக்கும் உனக்கு அர்ஜுனை பிடிக்கல, ஆனால் இந்த கல்யாணத்தை நீ நிப்பாட்டிட்டேன்னா கொஞ்சமாவது அர்ஜுனை புரிஞ்சுக்கிறதுக்கான உனக்கு வாய்ப்பும் கிடைக்குமே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் காதலிக்கலாம், இல்லையா உனக்கும் அவனுக்கும் செட் ஆகாதுன்னா கண்டிப்பாக அதுக்கான சூழ்நிலை வந்தால் அர்ஜுனே புரிஞ்சுப்பான், ஆனால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுமா அப்படின்னு சரண்யா கேட்குறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, உங்கள் மேலே எனக்கு மரியாதை இருக்கிறதுனால தான் இந்த ஃபங்க்ஷனுக்கே நான் இவ்வளோ தூரம் வந்தேன், ஆனால் நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, ஆனால் நான் எப்படி அர்ஜுன் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ தான் சரின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா,
அர்ஜுனா நீ காதலிக்கிறதா மட்டுமே நீ இந்த மணமேடையில் சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக அர்ஜுனோட கல்யாணம் நின்றோம். அதுக்கப்புறமா நடக்க வேண்டியதை அப்புறம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரி சரண்யா சொல்ல அங்கே மதுக்கு கோவம் வருது. என்ன ஆண்டி விளையாடுறீங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் உங்கள் பையனை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்கிறேன். இந்த மணமேடையில் மொத்தத்துக்கு உங்கள் பையனை காதலிக்கிறேன்னு சொன்னால் என்னோட வாழ்க்கையை நினச்சி பார்க்குறீங்களா? என்னால் முடியாது ஆண்டி. இப்போ நான் மணமேடையில் உங்கள் பையனை விரும்புகிறேன்னு சொல்லிட்டா அந்த இடத்துல இங்கே 4 பேர் இல்லை 10 பேருக்கு மேலே 100 பேர் இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல உங்கள் பையனோட வாழ்க்கையை பழி கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என் வாழ்க்கையை பணைய வைக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, என்னோட முடிவு இதுதான். உங்கள் பையனை எனக்கு பிடிக்கல, அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதாவுக்கு என்ன குறைச்சல் இருக்குது ஆண்டி? இத்தனைக்கும் ஸ்வேதா உங்கள் நாத்தனா பொண்ணு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்வேதா இவ்வளோ நாளும் அர்ஜுனோட பழகிருக்கா வச்சுருக்கா. அப்படி இருக்கும்போது ஏன் அர்ஜுனுக்கு ஸ்வேதாவை பிடிக்கல? இங்கே பாருங்க ஆண்டி, அர்ஜுனுக்கு இப்போ வேணால் ஸ்வேதாவை பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஸ்வேதாவை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஏன் ஆண்டி கொஞ்சமாவது நீங்களும் புரிஞ்சுக்காம உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மது பேசுகிறாங்க. இனி இதுக்கு மேலே மதுக்கிட்ட பேசுனா ஒன்றுமே ஆகாது போல், என்ன பண்ண போகிறேனோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வேறு வழியே இல்லை போல். அர்ஜுன் ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் போல், என்ன சொல்கிறது அர்ஜுன் கிட்ட அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மணமேடை கிட்ட போகிறாங்க நம்ம சரண்யா. இங்கே மணமேடையில் எதிர்பார்ப்போட கற்றுட்ருக்காரு. தன்னோட அம்மா எப்படியாவது மதுக்கிட்ட இருந்து சம்மதம் வாங்கிட்டு கண்டிப்பாக மதுவே தன்னை காதலிக்கிறதா சொல்லுவா அப்படின்னு எதிர்பார்ப்போட கற்றுட்ருக்காரு. அப்போ தான் தன்னோட அம்மாவை பார்க்குறாங்க. என்னாச்சுமா மது என்ன சொன்னா அப்படின்னு கேட்கும்போது, என்ன மன்னிச்சிரா ஜோன், நான் எவ்வளவோ மதுக்கிட்ட பேசி பார்த்துட்டேன், ஆனால் அவள் பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறா. உன்னை பிடிக்கலன்னு சொல்லி நிற்கும்போது நான் என்னடா பண்ண முடியும், வேறு வழியே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா நினைக்கிறாங்க. இதை பார்த்ததுமே தான் அம்மா முகத்தில் இருக்கிற ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் பார்த்த அர்ஜுன், இனி இதுக்கு மேலே நம்ம மாற்றவே முடியாது, நம்ம ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம்னா கண்டிப்பாக வேறு வழியே இல்லை, வேறு ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அர்ஜுன் ஒரு பிளான் பண்ணுறாரு. நம்ம தாலி கட்டினா தானே இந்த கல்யாணம் நடக்கும், நம்ம தாலி கட்டாமல் இருந்துட்டோம்னா இந்த கல்யாணமே நடக்காதே அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணுறாருன்னா மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி நடிக்கவும் செய்கிறாரு. இந்த நடிப்பால் எல்லாருமே உண்மையிலே அர்ஜுன் வந்து மயங்கி விழுந்துட்டானா, இவனுக்கு ஏதோ ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே பயந்துக்கிட்டு அர்ஜுனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகும்போது அர்ஜுன் உனக்கு என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா ரொம்பவே பதறாங்க. இங்கே ஒரு பக்கம் கரிகாலன், என்னாச்சு இவ்வளோ நேரம் அர்ஜுன் நல்லா தானே இருந்தான், திடீர்னு எப்படி மயக்கம் வந்து மயங்கி விழுவான், எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கரிகாலன் அர்ஜுன் மேலே கொஞ்சம் டவுட் பட்டுகிட்டே இருக்காங்க. எந்திரடா நடிக்காதடா அப்படின்ற அளவுக்கு கரிகாலன் சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம சரண்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ஏங்க நம்ம பிள்ளை மயங்கி விழுந்திருக்கான், இப்போ கல்யாணம் நின்று போச்சுன்னு தான் உங்களுக்கு வருத்தமாக இருக்கா, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த இடத்துல ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க சரண்யா. அப்போ தான் நம்ம அர்ஜுன் தன்னோட அம்மா வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்களே, அவங்கக்கிட்டையாவது நம்ம உண்மையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் லைட்டாக கண்ணை திறந்து நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிச்சு காமிக்கவும், ஓ இதெல்லாம் நடிப்பு தானா அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா நீ நடிக்கிறதுக்கு மேலே நான் அம்மா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரண்யாவும் ரொம்பவே ஓவர் ஆக்டிங் போட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் எல்லாரும் பயப்படுவாங்க, இதை நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரண்யாவும் தன்னோட மகனோட காதலுக்காக நடிக்கவும் செய்கிறாங்க. சரி இப்படிலாம் இருக்கும்போது இனி கல்யாணம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கவும் நடக்காது. ஆனால் ஸ்வேதாவுக்கோ ஏமாற்றம் தான் ஆக போகுது. அர்ஜுன் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் இருக்க போகிறாங்க, இவங்க ஸ்வேதா வீட்டுக்கு வர போகிறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஸ்வேதா ரொம்பவே ஏமாற்றத்தோடு இருக்க போகிறாங்க. தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அர்ஜுன் தன்னோட கைக்கு தன்னை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வந்தாலும் இப்போ கை கிட்டாத மாதிரி போயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கும்போது ஸ்வேதாவோட அம்மா கமலாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணே என்னண்ணே இப்படி நடக்குது, என் பொண்ணு மணமேடை வரைக்கும் போயிட்டு இவளோட கல்யாணமே இன்னும் போச்சு, என்னே இப்போ என்னதான் நடக்க போகுது, என் பொண்ணோட வாழ்க்கை என்னதான் ஆக போகுது அப்படின்னு கமலா சொல்ல, இங்கே பாருமா கமலா, நான் கொடுத்த வாக்கு என்றைக்கும் உண்மைதான், என்றைக்குமே நடக்கும். என்னோட பசங்களை நான் சொன்ன மாதிரி அர்ஜுனு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிப்பான், இது நான் கொடுத்த வாக்கு என்றைக்கும் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் திரும்பவும் தன்னோட தங்கை கிட்ட வாக்கு கொடுக்குறாரு. இதை கேட்ட ஸ்வேதாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படி இருந்தாவது அர்ஜுன் எனக்கு தான் சொந்தம், அவன் என்னை காதலிக்கலைன்னு தானே சொன்னான், இப்போ இருக்கிற கொஞ்ச நாளில் அவன் என்ன புரிஞ்சுக்கிற மாதிரியும் என்னை காதலிக்கிற மாதிரியும் பண்ணிட்டா கண்டிப்பாக எங்கள் 2 பேத்துக்கும் திரும்பவும் கல்யாணம் நடக்கலாமே, அர்ஜுனும் என்னை முழு மனசாக கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா நினைக்கவும் செய்கிறாங்க. ஆனால் இங்கே அர்ஜுனோ
எப்படியோ கல்யாணத்தை நிப்பாட்டிட்டோம். இனி இருக்கிற டைமிங்கில் நம்ம மதுவை காதலிப்போம். காதலித்து மதுவை நம்மளை புரிஞ்சுக்க வச்சு நம்மளை காதலிக்க வைக்கலாம் அப்படின்னு அர்ஜுன் ஒரு பிளான் பண்ணுறாங்க. அர்ஜுனோட நாடகத்தை புரிஞ்சுக்கிட்ட நம்ம மதுவோ, நீ என்ன நாடகம் போட்டு உன் கல்யாணத்தை நிப்பாட்டினாலும் நான் உன்னை காதலிக்கவே மாட்டேன் அப்படின்னு முடிவோடு இருக்காங்க மது. இப்போ இவங்க 3 பேருக்குள்ளே யாரோட லவ் சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.